தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக. குருத்தோலை ஞாயிறான இன்றைய தினத்துல இத்தினத்தின் சத்தியத்தையும் வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம். நாசரேத்துல வளர்க்கப்பட்ட இயேசு எருசலேமில் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறதக்க சகரியா 9:9 படி எருசலேமுக்கு கழுதையின் மேல பவனியா போறாரு. யூதர்களின் முறைமையின்படி தன் ராஜ முடியின் மேன்மையை வெளிக்காட்ட ராஜாக்கள் மட்டும்தான் கழுத மேல ஊர்வலம் செல்வ ஒரு பழக்கம் இருக்கான். ஆனா சாதாரண தச்சர் மகனை கழுத மேல ஏற்றி தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு இயேசுவை புகழ்ந்தது ஒரு கூட்டத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு அதை பொறுத்துக்கவே முடியல. இந்த நிகழ்வு மூலமா நிறைய கத்துக்கலாம். உதாரணத்துக்கு குருத்தோலைகள் ஜெயம், சமாதானம் மற்றும் ராஜரீகத்தை குறிக்குமாம். கழுதை சமாதானத்தையும் மனிதநேயத்தையும் குறிக்குமாம். ஓசன்னா என்ற சொல் தேவனே எங்களை இரட்சியும் என்ற அறைகூவலையும் துதியையும் குறிக்குமாம். லூக்கா 19:38 படி ஓசன்னான்னு ஆர்ப்பரித்து புகழ்ந்த அதே ஜனங்கள் தான் ஏசு சிலுவையில் அறையப்பட்ட போது சபிக்கவும் செஞ்சாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா நாமளும் அந்த ஜனங்கள் மாதிரிதான் இருக்கோம்ல. நீங்க எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆமேன்.